அனைத்து ஆன்மீக மன்றம் சார்பாகவும், குளோபல் புத்தாஸ் ஸ்கூல் ஆஃப் மெடிடேஷன் சார்பாக அனைத்து ஆன்ம நண்பர்கள் அனைவருக்கும் நன்றி கலந்த வணக்கத்தோடு இந்த உரையை தொடங்குகிறேன். நமக்கு இந்த ஞானத்தை வழங்கிய ஜகத்குரு டாக்டர் பிதாமகர் பத்ரிஜி அவர்களுக்கும், சொர்ணமாலா பத்ரிஜி அவர்களுக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் மாஸ்டர்ஸ். நாம இன்னைக்கு பார்க்க போற தலைப்பு என்னன்னா, பூமியினுடைய 4 தூண்கள். எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கனிம உலகம், தாவர உலகம், விலங்கு உலகம், மனித உலகம். இந்த மனித உலகத்தின் ஆசையினால இந்த 4ம் எப்படி பாதிக்கப்படும் 3ம் எப்படி பாதிக்கப்படுதுன்னு நமக்கு நல்லாவே தெரிஞ்சிட்டு இருக்கு. அத பத்தி தான் இன்னைக்கு பார்க்க போறோம். இத பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சிறிய கதை ஒன்று. என்ன அப்படின்னா, மூலன் என்பவர் ஒரு மாடு, ஆடுகளை காலையும் மாலையும் மேய்ச்சலுக்கு அழைத்துச் செல்லுவர் வழக்கமாக வைத்துள்ளார். எப்போதும் போல காலையில கூட்டிட்டு போயிட்டு சாயந்தரம் கொண்டு வந்து கட்டுறதுக்கு அவருடைய வேலை. அன்று ஒரு நாள் என்ன ஆகுது அப்படின்னா, மதிய வேளையில அவரு மயங்கி கீழ விழுந்துடுறாரு. இத பார்த்த மற்ற ஆடு, மாடுகள் அவர சுத்தி அழுதுண்டே இருக்கு. அப்ப அங்க வந்த ஒரு சித்தர் என்ன பண்றாரு அப்படின்னா, சித்தர்கள்னா அஷ்டமா சக்திகள் பெற்றவர். ஏன்டா இவங்கெல்லாம் இப்படி அழறாங்க அப்படின்னு பார்த்தா, அந்த மனிதன் பாடி வெக்கேட் பண்ணியிருந்தார். உடனே அந்த பாடிக்குள்ளார இவர் போயிடுறாரு. போன உடனே அந்த விலங்குகள்லாம் மறுபடியும் ஹாப்பியா, ரொம்ப சந்தோஷமா அவங்க மேய்ச்சலுக்கு போயிடுறாங்க. இத யோசிச்சுட்டே இவரு இந்த மரத்தடியில உட்கார்ந்திருக்காரு. சாயந்திரம் பொழுது வந்தது. வழக்கம் போல மாடுகள எல்லா இடத்துக்கும் கூட்டிட்டு வர்றாரு. கூட்டிட்டு வரும்போது நீண்ட நேரம் ஆகியும் மூலன் வராதனால அவருடைய மனைவி வாசல்லயே நிக்கிறாங்க. அவங்கள்ட்ட போய் சொல்றாரு, "இந்த மாரி நடந்தது. இந்த காரணங்களால நாங்க இப்ப வந்திருக்கோம்." அப்படிங்கிறத சொல்லுவாரு. ஓகே நீங்க இருங்கன்னு அந்த அம்மாவும் சொல்லிடுவாங்க. அப்படி வந்தவர் தான் திருமூலர் என்கிற மாஸ்டர். ஆக்சுவலா அவருக்கு பேர் கிடையாது. மூலன் உடம்புல வந்ததுனால நாம திருமூலர். அவர் மூலியமா கிடைச்சது தான் திருமந்திரம். அவர் சொல்லியிருப்பாரு. என்ன சொல்லியிருப்பாருன்னா, "உணவே மருந்து." அந்த உணவு இன்னைக்கு எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பல்வேறு வகையில இருக்கு. அதெல்லாம் நாம யோசிக்கிறதே இல்ல. இந்த வாயில இருக்கிற டேஸ்ட், சுவைக்காக மட்டும் தான் நாம இன்னைக்கு அடிமையா இருக்கிறோம். நாம சாப்பிடுற உணவ எவ்வாறு சாப்பிட வேண்டும் என்று நாம கவனிச்சு சாப்பிடணும். அறிவியல் அறிஞர்கள் சொல்லுவாங்க, அ 5 வகையான சத்துக்கள் மிகவும் சமநிலை தன்மையோட தேவை. கார்போஹைட்ரேட், புரோட்டீன், விட்டமின், மினரல்ஸ், ஃபேட்ஸ் இதெல்லாம் வேணும் அப்படின்னு சொல்லுவாங்க. நாம இப்ப என்ன பண்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆ விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் எதுல அதிகமா கிடைக்கும்னா, காய்கறிகள்ல தான் கிடைக்கும். நம்ம இந்த 5 சத்துக்கள பார்க்கறதில்ல. நம்ம வாய்க்கு எது புடிச்சிருக்கோ அத நல்லா சாப்பிடணும். அப்படிங்கிற மென்டாலிட்டிக்கு வந்துட்டோம். ஸோ இதோட இம்பாக்ட் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நெறைய வியாதிகள் வருது. இந்த வியாதிகள் வர்றதுக்கு காரணம் முக்கியமே நம்மளுடைய உணவு பழக்கவழக்கங்களை சரியாக கவனித்து உண்ண வேண்டும். அதுல பார்த்தீங்கன்னா, ஃபைபர் கன்டென்ட் நார்ச்சத்து அதிகமா எதுல இருக்கு அப்படின்னா, தாவர வகைகள்ல இருக்கு. அப்புறம் HDL குட் கொலஸ்ட்ரால்ன்னு சொல்லுவாங்க. LDL ஆ பேட் கொலஸ்ட்ரால்ன்னு சொல்லுவாங்க. இந்த குட் கொலஸ்ட்ரால் எதுல இருக்கு அப்படின்னா, தாவர வகையில மட்டும் தான் இருக்கு. விலங்கு வகையில LDL ஆபத்தை விளைவிக்கக்கூடிய கொலஸ்ட்ரால் அதுல இருக்கு. இவ்வளவும் தெரிஞ்சும் நாம எப்படி சாப்பிடுறோம் அப்படிங்கிறத ஒரு நிமிஷம் யோசிக்கணும். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா, தாவரத்தை உண்ணக்கூடிய விலங்குகளையும், மாமிசம் உண்ணக்கூடிய விலங்குகளையும் நாம வகைப்படுத்தணும். இப்ப மாமிசம் சாப்பிடுறதுக்கு பற்கள் வந்து கூர்மையா இருக்கும். அப்புறம் அது தண்ணீர் எப்படி குடிக்கும் அப்படின்னா, நாவினால் எடுத்து குடிக்கும். ஆனா, சைவ உணவ சாப்பிடக்கூடிய விலங்குகள் எப்படின்னா, பற்கள் வந்து தட்டையா இருக்கும். நல்லா தண்ணிய உதடால உறிஞ்சி குடிக்கும். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா, தாவர உண்ணும் விலங்குகள் வந்து அ மென்னு நிதானமா முழுங்கும். ஆனா, இந்த அசைவம் சாப்பிடுறது என்ன பண்ணும்னா, வேக வேகமா கடிச்சு முழுங்கிடும். இதோட குடல் அமைப்பு சிறியதா இருக்கும். செரிமானத்துக்கு முன்னாடியே வெளிய தள்ளிடும். ஆனா, சைவ விலங்கு வந்து நீண்ட குடல் அமைப்பை பெற்றிருக்கும். நல்லா ஜெரிச்சதுக்கு பிறகே அது என்னவாகும்? வெளிய தள்ளும் கழிவுகள். இப்படி அசைவ உணவு ஜெரிக்காம தள்ளும்போது, அதுல வந்து விஷமாக மாறக்கூடிய தன்மை இருக்கின்றது. அதனால அந்த விலங்குக்கும் பிரச்சனை வரும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, அதோடைய ஈரல், அதுக்கடுத்து யூரினரி பேக் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, அசைவ விலங்குகளுக்கு பெருசா இருக்கும். இது சிறியதா இருக்கும். இது மாரி நெறைய வேரியேஷன் விலங்குகளுக்குள்ளாரயே இருக்கு. ஆனா மனிதன் மட்டும் இயற்கைக்கு அப்பாற்பட்டு, நாம என்ன பண்றோம் அப்டின்னா, அசைவத்த விரும்பி சாப்பிடுறோம். அது நமக்கு
நோய்கள அதிகமாக உருவாக்குதுன்னு இன்னைக்கு அதிகமான ஆராய்ச்சிகளும் சொல்றாங்க. நாம அதெல்லாம் பொருட்படுத்துறதில்ல. நம்ம நாக்குக்கு மட்டும் சுவைய தேடி போறோம். மத்த பயன் என்ன அப்படிங்கிறத யோசிக்கிறதே கிடையாது. இதுல பார்த்தீங்கன்னா, இயற்கைக்கு எதிரா செயல்படுறது ஒரே ஒரு ஆள் யாரு அப்படின்னா, மனிதர்கள் தான். இந்த 4வது தூண் மட்டும் தான் இயற்கைக்கு எதிராக செயல்பட்டுட்டு இருக்காங்க. இப்ப எவ்வளவு பசிச்சாலும் புலி வந்து புல்ல சாப்பிடவே சாப்பிடாது. எவ்வளவு பசிச்சாலும் பசுமாடு, மற்ற ஆடுகள், அ யானை, குதிரை இவங்கெல்லாம் அசைவத்த சாப்பிட மாட்டாங்க. அவங்களுக்கு வேணுங்கிற உணவு வர வரைக்கும் அத சாப்பிடுவாங்க. நம்ம மட்டும் தான் விதிய மீறி நமக்கான விதி என்ன அப்டின்னா, சைவ உணவு. இந்த சைவ உணவ விட்டுட்டு சாப்பிடுறோம். இந்த சைவ உணவு சாப்பிடுறதுனால நிறைய நன்மைகள் இருக்கு. அசைவ உணவு சாப்பிடுறதுனால நெறைய தீமைகள் இருக்கு. இதற்கான ஆராய்ச்சி என்ன அப்டின்னா, குவாலியர்ல 2 சயின்டிஸ்ட் ஜஸ்ராஜ் சிங் அப்டின்னும், சி.கே. தாவன் அப்டிங்கிறவரும் என்ன பண்றாங்க அப்டின்னா, ஆராய்ச்சியில ஈடுபடுறாங்க. அதாவது ஒரு ஜெயில்ல 250 பேருக்கு அசைவ உணவ குடுத்து, அவங்கள்ல ஆராய்ச்சி பண்ணும்போது 85% எப்படி இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து மிகவும் கோவத்தன்மை, அ காட்டுமிராண்டித்தனமா நடந்துக்கிறது, அதீத கோபம், அடிச்சுக்கிறது, இந்த மாரி ரொம்ப குணங்கள்ல மாற்றம். அதே 150 பேர்ல எடுக்கும்போது 90% வந்து சைவம் சாப்பிடுறவங்க, அவங்க எப்படி இருக்காங்கன்னா, சாந்தமா, அமைதியா, மகிழ்ச்சியா இருக்காங்க. இதுல இன்னொருத்தர் சொல்றாரு. அமெரிக்க டாக்டர் என்ன சொல்றாரு அப்டின்னா, வில்லியம் ராபர்ட் அப்படிங்கிறவர். அவர் என்ன சொல்லிருவாரு, இதய சம்பந்தமான நோய்களுக்கு முக்கிய காரணமா இருப்பது அசைவம் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ, இந்த நம்ம தேர்ந்தெடுக்கக்கூடிய உணவுகள்ல ரொம்ப கவனமா பார்த்து சாப்பிடணும். பசிக்கு ஏதோ உள்ள போட்டு ரொப்புறோம் அப்படிங்கிற மென்டாலிட்டியே இருக்கக்கூடாது. சற்று யோசிங்க. திங்க் பிஃபோர் டூயிங் அப்படிங்கிறத நான் மாத்தி சொல்றேன். திங்க் பிஃபோர் ஈட்டிங். சாப்பிடுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் யோசிச்சு சாப்பிடுங்க. எந்த உணவா இருந்தாலும் எடுத்துக்கங்க. இது நம்ம சாப்பிடுறோம். இது நம்ம உடலுக்கு என்ன நன்மை? இப்ப நீங்க காய்ச்சல் அடிக்கும்போது நீங்க டாக்டர்ட்ட போய் சொல்லுங்க. அன்னைக்கு வந்து உங்கள அசைவமே சாப்பிட சொல்ல மாட்டாங்க. என்ன சொல்லுவாங்க? ரசம் சாப்பிடுங்க, கஞ்சியா சாப்பிடுங்க, ஆ லைட் ஃபுட்டா எடுத்துக்கங்க அப்டிம்பாங்க. ஏன்? அந்த நேரத்துல அது நம்ம உடலுக்கு இன்னும் மேற்கொண்டு ஆபத்த விளைவிக்கும். அதனால தான் அத சாப்பிடாதீங்க அப்டின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சும் நாம என்ன பண்றோம்? எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு தான் இருக்கோம். அதற்கு அடுத்து பார்த்தீங்கன்னா, அதிகமா அசைவம் சாப்பிடுறதுனால வெறுப்புணர்ச்சி அதிகமா வருது. இப்ப நம்மளோட நெய்பரிங் ஸ்டேட் கேரளால பார்த்தீங்கன்னா, அளவுக்கு அதிகமான தற்கொலைகள் அங்க அதிகமா இருக்கு. ஏன் அப்டின்னா, ஏன் இந்த விலங்குகள சாப்பிடும்போது ஆ நெறைய பயம் வரும். காரணம் என்ன அப்டின்னா, ஒரு அனிமல கொல்லும்போது, அதோட பாய்சன் வந்து அதோட பிளட்ல கலந்துருது. அது கலந்து உடம்பு பூரா இருக்கும்போது, அதை சமைத்து உண்ணும்போது நமக்கு என்ன ஆகுது அப்டின்னு கேட்டீங்கன்னா, இதே மாரி பிரச்சனைகள் தான் உருவாகுது. அப்ப நாம அசைவம் சாப்பிடக்கூடாதுங்கிறத இதிலேருந்து தெரிஞ்சுக்கணும். ஸோ அசைவம் சாப்பிட்டா என்ன ஆகும் அப்டின்னா, அளவுக்கு அதிகம் பயம் வரும், கோபம் வரும். ரொம்ப, 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 ரொம்ப கட்டுப்படுத்த முடியாத வெறுப்புணர்ச்சி வரும். ஸோ நீங்க நெனைங்க, நான் அன்பா இருந்தா தான் மத்தவங்களும் என்ட்ட அன்பா இருப்பாங்க. நான் சிடு சிடுன்னு கோவப்பட்டா, என்ன சுத்தி இருக்கிறவங்களும் அப்படிதான் இருப்பாங்க. இதே மாரி குழந்தைகளுக்கும் ஊட்டி வளர்த்துர்றோம். அந்த குழந்தைங்கள என்ன பண்ணுது? எடுத்த உடனே கை நீட்டுது. அந்த காலத்துலலாம் பாருங்க, ஒரு குடும்பத்துல ஒரு 25, 30, 40 பேர் இருப்பாங்க. சண்டைங்கிறது இருக்கவே இருக்காது. எல்லாம் பகிர்ந்து உண்டு அன்போட இருப்பாங்க. இன்னைக்கு ஒரு குடும்பத்துல 2 குழந்தை, 1 குழந்தை பார்த்தீங்கன்னா, பயங்கரமா கோவம். ஹை பிட்ச்ல வருது. இந்த கோவத்துக்கு காரணம் என்ன? நம்மளுடைய உணவு முறைகள். ருசிக்காக நாம் எல்லாத்தையும் சாப்பிடக்கூடாது. அடுத்து பார்த்தீங்கன்னா, முட்டை சைவ உணவா? அசைவ உணவா? அப்படின்னா கண்டிப்பாக அது அசைவ உணவு தான். முட்டையிலேருந்து வரக்கூடிய கொழுப்பு இதய நோய உருவாக்குது அப்படின்னு அமெரிக்க அறிஞர்கள் சொல்லியிருக்காங்க. அதனால முட்டையையும் நாம தவிர்க்கணும். சரி, முட்டை மட்டும் தவிர்த்தால் போதுமா அப்படின்னு பார்த்தா, பூண்டும் வேண்டாம். அது வந்து அசைவ உணவு கிடையாது. அதுல நல்லதும் இருக்கு, கெட்டதும் இருக்கு. ஆனா பூண்டும் வேண்டாம். பூண்டும் பய உணர்வை தூண்டக்கூடிய ஒரு உணவு. அந்த பூண்ட பத்தி சொல்லும்போது இந்த மெடிடேஷன் கத்துக்கிட்டப்ப நான் வந்து YouTubeல கத்துண்டேன். அப்ப வந்து எனக்கு இந்த பிரின்சிபிள்ஸ் தெரியாது. கடைசி நாள் கிரிஜாராஜன் மாஸ்டர் சொல்லியிருக்காங்க, பூண்டு சாப்பிடக்கூடாதுன்னு. நான் அந்த செஷன் அட்டெண்ட் பண்ண முடியல. அவங்களோட ஒரு நேருக்கு நேர் அப்படின்னு ஒரு நிகழ்ச்சி இருந்தது பிஎம்சில. நான் இத கவனிக்காதனால அன்னைக்கு நான் என்ன பண்ணேன், வெஜிடபிள் புலாவ் பண்ணி சாப்பிட்டுட்டேன். சாப்பிட்டுட்டு நான் செஷன் அட்டெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காண்டி ரெடி ஆயிட்டு இருக்கும்போது, சாப்பிட்ட 1 செகண்ட்ல என்னோட ஃபுட் எல்லாம் வெளியில வந்தது. சரி, எது நடந்தாலும் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு பேசாம இருந்துட்டேன்.
அப்போ ஒரு ஒரு 1 ஹவர் கழிச்சு மெடிடேஷன்ல உட்கார்றேன். பூண்டு சாப்பிடக்கூடாதுங்கிற மெசேஜ் வருது. சரி அன்னையிலேருந்து பூண்டு சாப்பிடுறத நிறுத்திட்டேன். இப்ப பூண்டு சாப்பிட்டா நமக்கு என்ன ஆகுது அப்டின்னா, இந்த அசைவம் சாப்பிட வேண்டும்ங்கிற எண்ணம் அதிகமா வருது. பய உணர்வு அளவுக்கு அதிகமாக வருது. அப்புறம் பார்த்தீங்கன்னா, கோபத்தை கட்டுப்படுத்தக்கூடிய சக்தியே அதுங்கள்ட்ட இல்ல. இதுதான் காரணம். நீங்க இந்த அசைவத்திலேயும் நம்ம என்ன பண்றாங்க அப்டின்னா, இஞ்சி பூண்ட தான் போட்டு சமைக்கிறாங்க. இதெல்லாம் ஒரு காம்பினேஷன். ஒரு கூட்டா சேர்ந்து செயல்படக்கூடியது. அடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த மிருக வதை செய்றாங்க இல்லையா? கோழிகள்லாம் கொல்றாங்க பார்த்தீங்களா? அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, அந்த தண்ணி தாகத்தோடயே இருக்கும். அத பூரா ஒரு குறிப்பிட்ட இடத்துல நல்ல நெருக்கடியா வச்சிருப்பாங்க. தண்ணி இருக்காது, சரியான உணவு இருக்காது. அது ஒரு இரும்பு பெட்டிக்குள்ளார போட்டிருப்பாங்க. இன்னும் சில நேரங்கள்ல பார்த்தீங்கன்னா, சைக்கிள்ல தலைகீழ கட்டி கொண்டு போவாங்க. நம்மள ஒரு செகண்ட் நீங்க யோசிச்சு பாருங்க, தலைகீழ நிக்க வச்சா நம்ம எப்படி இருப்போம்? அப்ப அது எத்தனையோ கிலோமீட்டர் சைக்கிள்ல தலைகீழ கடந்து வருது. இப்ப வந்து நெறைய வேன்லாம் வருது. ஆரம்ப காலத்துல அப்படிதான் வந்திருக்கு. அப்ப அந்த நேரத்திலேயே அதுக்கு பயம் வர ஆரம்பிக்குது. ரொம்ப பயம். இது கூட எங்க பகுதியில சொல்லுவாங்க. காக்கைக்காண்டி முன்னோர்களுக்கு வந்து சாதம் வைக்கிறோம். ஆனா, காக்கா கத்துனா விருந்தாளி வருதுன்னு சொல்லுவாங்க. ஆனா, அங்க இருக்கிற சேவல் என்ன பண்ணுமாம்? கத்துமாம். ஐயோ! விருந்தாளி வந்தா என்னைய கொன்னுட போறாங்களே! அப்டிங்குமாம். ஸோ நம்மள்ட்ட எப்படி மாறுபட்ட கருத்துக்கள் நிலவிக் கொண்டே இருக்கிறது பாருங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கங்களேன், நெறைய விஷயங்கள் நமக்கு தெரியாமயே நாம பண்ணிட்டு இருக்கோம். அதுக்கடுத்து இந்த பன்றி. அத கொல்லும்போது அவ்வளோ ஈஸியா கொல்ல முடியாது. ஈட்டிய குத்தி, குத்தி ஏன்னா அதோட அவுட்டர் ஸ்கின் வந்து ஹார்டா இருக்கும். கடினமா இருக்கும். ஈட்டிய குத்தி அது உயிர் போற வரைக்கும் கொன்னு, அதுக்கப்புறம் அது கால கட்டி, தீயில போட்டு வாட்டி, இவ்வளவு மிருக வதை பண்ணும்போது, அந்த உணர்வுகள் பூரா எங்க இருக்குன்னா, அந்த மாமிசத்துக்குள்ளார தான் இருக்கும். அப்படிப்பட்ட உணவுகள தான் நாம என்ன பண்றோம் அப்டின்னா, சமைச்சு சாப்பிடுறோம். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கங்களேன், நாம இந்த உணவுகள சாப்பிடும்போது யோசிக்கிறதே கிடையாது. கன்னா பின்னான்னு வாங்கி சாப்ட்டுறோம். அதுக்கு அடுத்து நீங்க அ அ ஒரு கேள்வி கேட்கலாம். ஏன் நமக்காண்டி தானே இந்த உயிரினங்கள்லாம் வந்துச்சு. இல்ல மாஸ்டர்ஸ் நம்மளோட உணவு 100% சைவ உணவு. அப்ப ஏன் கோழி வந்தது? அப்டின்னா, ஆரம்ப காலத்துல என்ன கிடையாது அப்டின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா வந்து கரண்ட் கிடையாது. அப்ப வீட்டுக்குள்ளார புழு, பூச்சிகள், பாம்புகள் வந்தா இந்த கோழி திங்கும் அப்டிங்கிறதுக்காண்டி பாதுகாப்பு அமைப்புல தான் உருவாக்கப்பட்டது. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா, நாம தாவர உண்ணி ஏற்கனவே சொல்லியாச்சு. அதாவது காய்கறிகள் தான் சாப்பிடுறோம். நமக்கு விட்டமின்ஸ், மினரல்ஸ் எதுலேருந்து கிடைக்குது அப்டின்னா, காய்கறிகள்லேருந்து கிடைக்குது. அப்ப அந்த உருவாகக்கூடிய தாவரங்கள், மரங்களுக்கு கண்டிப்பாக ஒரு உரம் வேண்டும். அந்த உரத்த குடுக்குறதுக்காண்டி தான் ஆடு, மாடோட அந்த சாணம் போடப்பட்டது. அதுக்கடுத்து மீன்கள் எப்படி உருவானதுன்னா, இன்னைக்கு நெறைய அக்வாட்டிக் ஜெர்ம்ஸ் அதாவது நீர்ல இருக்கக்கூடிய நுண்ணுயிர்கள நம்ம எத்தனையோ முறையில சயின்டிஃபிக் ரீதியா அ அதாவது நீக்கப்பட முடியும். ஆனா, இன்னைக்கு பார்த்தீங்கன்னா முடியும். ஒரு 100 ஆண்டுகள், 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடி இது முடியாத காரியம், சாத்தியம் இல்லாத காரியம். விஞ்ஞான வளர்ச்சி இல்ல. அப்ப இயற்கையாகவே இறைவனால் படைக்கப்பட்டது தான் மீன். அந்த தண்ணீல இருக்கக்கூடிய நச்சுக்கள கொல்றதுக்காண்டி தான் அத உருவாக்கப்பட்டது. இவ்வளவும் ஒரு பாதுகாப்பு முறையில உருவாக்கப்பட்டது. 4வது தூணாகிய மனிதன் தன் தேவைக்காண்டி, தன் விருப்பத்திற்காக தேவையோ, தேவையில்லாமயோ வெட்டி நறுக்கி கொன்னு போட்டுட்டு இருக்கோம். அத விட நாங்க இருக்கிற பகுதியெல்லாம் பார்த்தீங்கன்னா, எல்லாத்தையுமே ஃப்ரோசன் ஐட்டம்ஸ் ஃப்ரிட்ஜ்ல வச்சு தான் குடுக்குறாங்க. ஃப்ரிட்ஜ்ல வச்சு குடுக்கும்போது, சாதாரணமாவே ஃப்ரிட்ஜ்ல வச்சுட்டா அது சத்தே இல்ல. அது ஃப்ரிட்ஜ்ல வச்சு சாப்பிடும்போது, அது இன்னும் எவ்வளவு இருக்குன்னு நீங்களே யோசிச்சு பார்த்துக்கணும். நான் சொல்லி தெரிய வேண்டிய அவசியம் இல்ல. அதற்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, "கொன்றால் பாவம், தின்றால் போச்சும்பாங்க." மாஸ்டர்ஸ் இத சேர்க்காதீங்க. பிரிங்க. கொன்றால் பாவம் முடிஞ்சுச்சு. தின்றால் போச்சு. என்ன போச்சு? அன்பு போச்சு, இரக்கம் போச்சு, கருணை போச்சு, ஆரோக்கியம் போச்சு, ஞானம் போச்சு. இத்தன போச்சு. ஆனா நம்ம அத எப்படி மாத்திக்கிட்டோம்? கொன்றால் பாவம், தின்றால் போச்சுன்னு மாத்தியாச்சு. சரி, இத கொல்றதுனால என்னல்லாம் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கர்ம பயன், செயல் வினை என்னென்ன அப்படின்னா, அந்த பிடிக்கிறவரு, வாங்குறவரு, விற்பவரு, சமைப்பவர், பரிமாறுபவர், உண்பவர் 6 பேருக்கும் சரிசமமா செயல் பயன் கண்டிப்பாக உண்டு. இப்ப தாவரங்கள வெட்டினா அது முளைச்சிடும். ஆனா, விலங்குகளோட கை, கால வெட்டுனா முளைக்காது. அது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்படியே தான் இருக்கும். தாவரங்கள வெட்டினா ரத்தம் வராது. இத வெட்டினா ரத்தம் வரும். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா, இது
முழுக்க முழுக்க இயற்கைக்கு எதிரானது அப்படிங்கிறதுனால சற்று சிந்தியுங்கள். வரலாற்று கதைகள்லாம் நெறைய சொல்லுவாங்க. அதாவது அசோகர் அப்படிங்கிற ஒரு அரசர் இருந்தாரு. அவரு கலிங்கத்து போருக்கு போறார். போயி அதுல வெற்றியும் பெற்றார். மறுநாள் என்ன பண்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த போர் நடந்த இடத்துக்கு போறாரு. போன உடனே பார்த்தீங்கன்னா, ஆயிரக்கணக்கான போர் வீரர்கள் வெட்டி சரிச்சு செத்திருப்பாங்க. அசோகர் பக்கத்திலயும் இருந்திருக்கும், எதிர்ப்படையோடயும் இருந்திருக்கும். அந்த ரத்த ஆறு அப்படியே ஓடியிருக்கும். தண்ணீல ஆறுல ஓடுனா எப்படி இருக்கும்னு உங்களுக்கு தெரியுமோ, அதே மாரி தான் போர்க்களத்திலயும் இருக்கும். அத பார்த்துட்டு அந்த இடத்துல அவர் எடுத்த முடிவு என்ன அப்படின்னா, "இனிமேல் நான் போர் செய்ய போவது இல்லை. இத்தன உயிர்கள கொன்னு நான் ராஜ்யம் பண்ணணுங்கிற அவசியம் எனக்கு இல்ல." அப்படின்னு சொல்லி கௌதம புத்தருடைய கொள்கைகள பின்பற்றினாரு. அதன்படியே நடந்து போரே இல்லாமல் நல்லாட்சி புரிந்த அரசருக்கு சமம். சோ பாருங்க அரசரே பிற உயிர்கள கொல்ல வேணாம் அப்படிங்கிற முடிவுக்கு வந்தது அந்த போர். அப்ப நம்மளுடைய இந்த இதுவரைக்கும் தான் சுவை. இத தாண்டிட்டா அது சுவையே கிடையாது. அந்த சுவைக்காண்டி நாம எப்படியெல்லாம் கொல்றோம். இது எல்லா மதத்திலயுமே சொல்லியிருக்காங்க. கிருஷ்ணர் வந்து பகவத்கீதையில சொல்லியிருப்பாரு. எனக்கு பழமும் பால், புஷ்பம் இதெல்லாம் வேண்டாம். நீ அன்போட தண்ணி குடுத்தா போதும். மகாவீர் என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா, "வாழு, வாழ விடு" அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அடுத்து பார்த்தீங்கன்னா, அ முகமது நபிகள் என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அம் எனக்கு வந்து அ ரத்தத்தையும், மாமிசையும் விரும்ப மாட்டார். உங்களோட விசுவாசத்தை மட்டுமே போதும் அப்படின்னு அவர் சொல்லியிருப்பாரு. அதுக்கடுத்து பைபிள்ல என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, 10 கட்டளைகள்ல 5வது "தோ ஷால் நாட் கில்" அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. திருமூலர் சொல்லியிருப்பாரு என்ன அப்படின்னா, "சதையை தின்று சதையை வளர்க்காதே." அப்புறம் புத்தர் சொல்லியிருப்பாரு, அகிம்சா பரமோ தர்மகா." அதாவது எல்லா கர்மங்களிலும் உத்தமமானது என்ன அப்படின்னா, பிற உயிர்களுக்கு தீங்கு விளைவிக்காம இருக்கிறது. இது மாரி நெறைய மாஸ்டர்ஸ் சொல்லியிருப்பாங்க. ஆ ஒவ்வொருத்தரும் ஏன் நாம இந்த இத செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி, அசைவத்த சாப்பிடக்கூடாதுன்னு அவங்களுடைய கருத்துக்கள சொல்லியிருப்பாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, இப்ப வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் அவங்க சொல்லியிருக்காங்க, ஆரோக்கியம், முழுமையான ஆரோக்கியம் அப்படின்னா என்னன்னா 5 விஷயத்த சொல்லியிருப்பாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1 பிசிக்கல் ஹெல்த் பௌதீக ஆரோக்கியம். அதுக்கடுத்து மென்டல் ஹெல்த் அப்படின்னா என்னன்னா, மன ஆரோக்கியம். அடுத்தது சைக்காலஜிக்கல் ஹெல்த் அப்படின்னா என்னன்னா, உளவியல் ஆரோக்கியம். அதுக்கடுத்து என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, எமோஷனல் ஹெல்த் உணர்ச்சியோட ஆரோக்கியம். ஸ்பிரிச்சுவல் ஹெல்த் ஆன்மீக ஆரோக்கியம். இந்த 5 சேர்ந்தது தான் முழுமையான ஆரோக்கியம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நாம ஆரோக்கியமா இருக்கணும்னா, நமக்கு எந்த உணவு சரியானது அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் யோசிங்க. சாப்பிடுங்க. எல்லாமே பரிசோதனை தான். 1 வாரம் பூரா தியானம் பண்ணிட்டு சைவத்த சாப்பிட்டு தியானம் பண்ணுங்க. 1 வாரம் பூரா அசைவத்த பண்ணிட்டு தியானம் பண்ணுங்க. உங்களுக்கு எந்த உணவு சரின்னு உங்களுக்கு படுதோ, அதுக்கப்புறம் உங்களோட சாய்ஸ். ஏன்னா, அந்த உலகமே ஃப்ரீடம் ஆஃப் சாய்ஸ். அதுக்கு பிறகு நீங்க டிசைட் பண்ணிக்கங்க. எத விடணும், எத எடுத்துக்கணும் அப்படின்னு. இந்த வாய்ப்பை எனக்கு அளித்த குளோபல் புத்தாஸ் டீமுக்கும், திருமதி கோமதி நந்தகோபால் மாஸ்டர்ஸ்க்கும், இங்க இணைந்து இந்த கருத்துக்களை மிகவும் அருமையாக, பொறுமையாகவும் கேட்டிருந்த உங்க எல்லாருக்கும் நன்றிய சொல்லிக்கிறேன். அதோட திருக்குறள்ல 2 அதிகாரம் இருக்கு. 1 கொல்லாமை, இன்னொன்னு புலால் மறுத்தல். இந்த 20 குறளையும் அவசியம் படிச்சு பாருங்க. அதுக்கப்புறம் யோசிங்க. நாம என்ன செய்யணும் அப்படின்னு. தேங்க் யூ ஆல் த மாஸ்டர்ஸ்.